வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு குட்டி காணொளி தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வெங்காய பஜ்ஜி செய்ய போறேன். எந்த சாப்பாடா இருந்தாலும் நாங்க அத வீட்டில செய்து குடுக்கிறது தான் ஆரோக்கியமும், சுத்தமாவும் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க வீட்டில செய்து குடுக்கணும். வெளியில வாங்கி சாப்பிடுறது ஆரோக்கியம் இல்ல. அ எதுவாக இருந்தாலும் நாங்க வீட்ல செய்து குடுப்பது தான் சிறந்தது. வாங்க இப்ப எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். ஒரு 2, 3 பொருள் தான். வீட்டில இருக்கிற 2, 3 பொருள கொண்டு நாங்க இந்த வெங்காய பஜ்ஜி செய்வோம். இப்போ ஒரு பின்னிற டைம்ல ஒரு பிளேன்ட்டியோட ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா, டக்குன்ட்டு நாங்க 5 நிமிஷம் போதும் செய்து எடுக்கலாம். எப்போதும் வீட்டில வெங்காயம், உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா? அப்போ டக்குன்ட்டு அத நறுக்கி, டக்குன்ட்டு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்து குடுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 2 வெட்டி எடுத்திருக்கேன். மெல்லிசா மெல்லிசா வெட்டி எடுத்திருக்கேன் நீட்டு நீட்டா. ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் மெல்லிசா நீட்டு நீட்டா வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ 2யும் கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் நாங்கள் உதிரி விடணும், கையால் பிசைஞ்சு உதிரி விடணும். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு கொத்தமல்லியில் காரத்துக்கு கட்டத்தூள், சின்ன சீரகம், சொட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட பூண்டும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நாங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணினா தான் காரம், உப்பு, உரப்பெல்லாம் சேரும். நான் அதிகமான காரம் சேர்க்கல, ஒரு அளவான காரம் தான் சேர்க்குறேன். அதுக்கு பிறகுனா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா பிறகு ஒரு முட்டையும் கடலை மாவும் கொஞ்சம் சேர்க்குறேன். முட்டை வந்து அந்த பொரிஞ்சா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லேசாக சாஃப்டாக இருக்கும். கடலை மாவு வந்து பொரிப்பட்ட அப்புறம் வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிளேன்ட்டியோட சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்தால் தான் அதை நாங்கள் ஒரு போல்ஸா இல்லாட்டி ஒரு தட்டையாக எங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நாங்கள் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சரி. ஒரு சிம்பிளான ஒரு வேலை தான். தொட்டதுக்கும் நாங்கள் போய் கடையில் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் நாங்கள் செய்கிறது தான் சுத்தமாக நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த அளவுக்கு நாங்கள் போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த பொரியுது, எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குது. எல்லாத்தையும் பொரித்து ஒரு டிஷ்யூவில் நாங்கள் எடுத்துகிட்டு சாப்பிடும் போதுண்டாலும் நாங்கள் டிஷ்யூவில் கொஞ்சம் இது பண்ணி தான் சாப்பிட வேணும். தொடர்ச்சி என்ன எண்ணெய் இருக்குது, எண்ணெயோடு சாப்பிடக்கூடாது. பாருங்கள், எல்லாம் பொரித்து முடிஞ்சது. ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்து நான் வச்சிட்டேன். இப்போ கெச்சப்போட தக்காளி சோஸ் அதோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, பார்க்கவும் நல்லா இருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.